எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் அமைதி, சமாதானம் நிறைவாக உண்டாகும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். குட் மார்னிங். முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம் செய்ய இருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் அதை நம்ம செய்யும்போது அதை ஒரு வார்ம் அப் மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இப்போ ஜிம்முக்கெல்லாம் போன அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஜிம்முக்கு போய் சும்மா அங்கே வரவங்கெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் உள்ளே வருவார். வந்து ஒரு எடுத்துனே வெயிட் போட்டுற மாட்டார். அந்த கண்ணாடியில் ஃபஸ்ட்டு அவர் உடம்புல அப்படி பார்ப்பார். அப்படி பார்ப்பாரு, திரும்பி பார்ப்பாரு, எல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்பார். பார்த்தோன்னே என்ன பண்ணுவார்னா கையை காலை சுற்றுவார், அப்படி எதாவது பண்ணுவார், வார்ம் அப் பண்ணுவார். உடம்பை பார்க்குறதுனா ஓகே இதான் உடம்பு, இன்றைக்கி இதுக்கு தான் ஒர்க் அவுட் கொடுக்க போகிறோம். அந்த வார்ம் அப்லாம் கை காலெலாம் சுற்றும் போது ஓகே ஒர்க் அவுட் கொடுக்கறதுக்கு பாடியை ஒரு பேசிக் மூமெண்ட்ஸ்குள்ளே நம்ம கொண்டு போகணும். அதெல்லாம் பண்ணுவார். அப்புறம் ஒரு பாட்டு ஒன்று கேட்கும். அந்த பாட்டு என்னென்னா, அவர் போர் அடிக்காமல் ஜிம் பண்ணுறதுக்கு ஐட்டங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிடுவார். அப்புறம் கூட ஜிம் பண்ணுறவங்களா, ஹாய் சார் எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட், நீங்கள் என்ன நேற்று என்ன பண்ணீங்க, எனக்கு லைட்டாக ஒரு பெயின் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் தான் அந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நாம் மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு ஜிம்முக்கு வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்ப ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி மனசு நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன ஆக்சுவலி இருக்குது, அங்கே என்ன பிரச்சனை நடக்குது, பிரச்சனை நடக்கிற இடம் எது, அங்கே நம்ம போகிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மனசை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு பொறுமையாக புரிதலோட படிப்படியாக அணுகிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். எதையுமே இப்படி தான் அணுகணும். மனசை பொறுத்த வரைக்கும் இதில் எங்கேயுமே நம்ம தவறு செய்து விடக்கூடாது. ஏன்னா இந்த விபாசனா மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பத்தை நாம் செயல்படுத்துகின்றோம். மனம் 2 என்ற உலக மனம், அதற்கு தெரியாமலேயே அதையே துணையாக வைத்து அதனுடைய ஆதிக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு நுட்பமான செயலை, ஒரு காம்ப்ளிகேட்டட் செயலை நாம் செய்கிறோம். இப்போ பொதுவாக விபாசனா தியானம் என்பது ஒரு அயல் மொழி வார்த்தை. அது தமிழில் இறை வழி தியானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன இறை வழி தியானம் அப்படின்னா, நம்ம அகசூழல்ல நாம் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அகசூழலுக்குள்ள நீங்கள் ஏன் போங்க, அங்கே என்ன இருக்குதுன்றதுக்காக உங்களை அங்கே போக சொல்கிறேன்னா, அங்கே ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த கைடன்ஸ் தான் கண்டென்ட். நீங்கள் உள்ளே இருக்கிறது எதுக்காக, அந்த கைடன்ஸ்க்காக. அந்த கைடன்ஸ் எல்லா நிலைகளையும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் உள்ளே இருந்தாலும் வெளியே போனாலும். ஆனால் உள்ளே போய் அந்த கைடன்ஸை நம்ம கேட்கும்போது, அந்த கைடன்ஸை எப்படி கேட்டு நடந்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியில நீங்க இருக்கும்போது கைடன்ஸ் மட்டும் கிடைக்கும். அந்த கைடன்ஸை எப்படி கேட்டு அதன்படி நடந்துக்கிறதுன்றதுக்கான கைடன்ஸ் கிடைக்காது. ஸோ இதுதான் உள்ள இருக்கிறதுக்கும் வெளியில இருக்கிறதுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லா மனிதர்களுமே நன்மையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தீமையை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எல்லா இடத்துலையுமே 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது. நீங்க அதுல நன்மை என்ற ஆப்ஷனை தான் சூஸ் பண்றீங்க. அப்போ பாதை என்னைக்குமே 2 வழிகள்ல பயணம் செய்யக்கூடியதா இருக்குது. அதுல ஒண்ண தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒண்ண தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிகாட்டல். இப்போ நன்மை, தீமைன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சிருது. இன்னும் கூட இத ரொம்ப தெளிவா சொல்றதா இருந்தா, நம்ம பிரச்சனை என்னன்னா, நன்மை என்று தெரிந்தும் அதனை செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றோம். தீமை என்று தெரிந்தும் அதை விட்டு விலக முடியாத நிலையில் இருக்கின்றோம். அவ்வளவுதான். சில நேரங்கள்ல எது நன்மை, எது தீமை என்றே தெரியாமல் இருக்கிறது. இந்த 3ம் தான் பிரச்சனை. அப்போ இங்க நமக்கு என்ன தேவை? ஒரு வழிகாட்டல் தேவை. நன்மை எது, தீமை எது என்பதை பிரித்தறியக்கூடிய அந்த வழிகாட்டல் தேவை.
அதுல நன்மையின் பக்கம் நம்மை செலுத்திக் கொள்வதற்கான வழிகாட்டலும் தேவை. ஏன்னா நமக்கு நன்மைன்னு தெரிஞ்சும் நிறைய விஷயங்களை செய்ய முடியாம தானே இருக்கிறோம். தீமைன்னு தெரிஞ்சு அதை விட்டு விலக முடியாம தானே. அதுக்கு என்ன வழி? நன்மை என்ன தீமைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் தீமையில சிக்கி இருக்கிறேன், அதுல இருந்து வெளியே வர முடியலையே. அதுவும் நன்மையை பற்றி தெரிந்து விட்ட பிறகு தீமையில் சிக்கி இருப்பது இன்னும் வலிமிகுந்த ஒரு செயலாக இருக்கு. நன்மைன்னு ஒண்ணு தெரியாம இருந்தாலே தீமையில் நம்ம பாட்டுக்கு இருப்போம். நன்மைன்னு ஒண்ணு இருக்குது, அதுல போகணுமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதுல இருந்து விலக முடியல. இதனுடைய ரெக்ரெட் இன்னும் பயங்கரமா இருக்கு. இந்த அக்குபஞ்சர் படிச்சுட்டு ஒரு கொடுமை அனுபவிப்பாங்க. அக்குபஞ்சரே தெரியாம இருக்கும்போது நிம்மதியா வாழலாம். காய்ச்சல் வந்தா மாத்திரை போட்டு படுத்துடலாம். தலைவலி வந்தா மாத்திரை போட்டு நிம்மதியா இருக்கலாம். காப்பி குடிக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், டீ குடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இந்த அக்குபஞ்சர்னு ஒண்ணு படிச்சுட்டு அவங்க படுற பாடு இருக்குது. காப்பி குடிக்க முடியல, டீ குடிக்க முடியல, காய்ச்சல் வந்தா மாத்திரை முடியல. இப்ப நிம்மதியான வாழ்க்கையே இல்லைங்க. அக்குபஞ்சர் படிக்காத நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். நீங்க படிச்சுட்டு என்னென்னமோ சொல்லி என்னை குழப்பிட்டு பிரஷராகவே இருக்கு. தீமையிலிருந்து விலகி நன்மையை அடைந்து கொண்டு அதில் பயணிக்கக்கூடிய முதல் கட்டம் சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த நன்மையின் பாதை ஒரு சுகமான பாதை. நாம் அறிந்திராத சுகங்கள் அங்கே இருக்கின்றன. மேன்மையான சுகங்கள் அங்கே இருக்கு. அதனால இந்த மெடிடேஷன் ஜேர்னிங்கிறது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது நேத்து எண்ணங்களற்ற நிலை அப்படின்லாம் ஏன்னா நமக்கு ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கு. அதுல இருந்து நாம வெளியே வரணும். இப்போ இன்னும் ஒண்ணுமே இல்லை. நீங்க எதையுமே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த ஆழமா யோசிக்கிறதுக்கு மனம் ரெண்டு விடாது. ஏன்னா டேட்டாவை வச்சே அது பிளான் பண்ணும். மனம் ரெண்டு விட்டுட்டு மனம் ஒண்ணுகிட்ட போய் நீங்க கேட்டோன்னா அதுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அதை நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப கிளியரா ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்து. இப்போ நேத்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, எண்ணங்களற்ற நிலை. இது எப்படின்னா நம்ம நம்ம காமன் சென்ஸுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. எண்ணம் என்பது மனதின் இயக்கம். மனதின் இயக்கம் தான் உடலின் இயக்கத்துக்கு அடிப்படை. இப்ப மனம் இயங்காத போது நம்ம உடல் இயங்குதா? இல்ல, தூங்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல நம்ம தூங்குறதுக்காக வந்தோம்? இல்ல. அப்போ மனம் இயங்கணும், எண்ணம் இருக்கணும். அப்ப இப்படி எண்ணங்களற்ற நிலை என்ன அவர் என்ன தூங்க சொல்றாரா? அவர் அப்படி சொல்லல. சரி, பெரிய பெரிய குருமார்கள் எல்லாமே ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்றத நீங்க ஆழமா யோசிச்சு தெரியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்து நான் சொன்னேன், எண்ணங்களற்ற நிலை ஒண்ணும் இல்லை, நல்ல எண்ணங்கள் நிறைந்த நிலை என்று ஒன்று இருக்கு. நல்ல எண்ணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு எண்ணமே இல்லாத ஒரு நிலையை போன்றதுதான். அது எப்படின்னா, இப்ப நமக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களோட நம்ம இருக்கும்போது நேரம் போறது தெரியுதா? அப்படியே போயிட்டே இருக்கும், பார்த்திருக்கீங்களா? ஒரு நமக்கு சிங்க் ஆகாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நேரம் நகர்றது 5 நிமிஷமே 1 ஹவர் மாதிரி இருக்கும். நேரம் என்பது இருக்கிறது. ஆனா நீங்க உங்களுக்கு ஒத்த சூழல்ல இருக்கும்போது அந்த நேரம் போறதே உங்களுக்கு தெரியல. நேரம்னு ஒண்ணு இருக்கிறதே உங்களுக்கு தெரியல. நேரம் நகர்றதே உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயலை நீங்க அதை ஒரு செயல்னே நினைச்சிட்டு செய்ய மாட்டீங்க தானே. உங்களை அர்ப்பணிச்சு செய்வீங்க தானே. அப்போ நல்ல எண்ணங்கள் முழுக்க நிறைந்து இருக்கும்போது அங்க எண்ணம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமே இருக்காது. அந்த இடத்துல எண்ணங்கள் மேலேயே உங்க கவனம் போகாது. நீங்க ரொம்ப லயித்து இருப்பீர்கள். அந்த லயித்தல் என்பதுதான் அந்த எண்ணங்கள் அற்ற ஒண்ணுமே இல்லை, அப்படியே போகுது. நல்ல எண்ணங்கள், அதாவது விபாசனா சூப்பரா ஒரு தியரி சொல்லுவாங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு விரும்பாதீங்க, துக்கமா இருக்கணும்னு விரும்பாதீங்க. ரெண்டுமே உணர்ச்சி, ரெண்டுமே மனம், இரண்டுடைய தன்மைகள். நீங்க அமைதியா இருக்கணும்னு விரும்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மகிழ்ச்சிங்கிறது உச்சகட்டம். ஆஹா, ஜெயிச்சிட்டேன், சூப்பர் செலிப்ரேஷன், இதான் மகிழ்ச்சி. இது ஒரு உணர்ச்சி, மனம் ரெண்டுடைய வெளிப்பாடு. அப்படியே கன்னத்துல கை வச்சு உட்காரு. துக்கம், கவலை, இதுவும் ஒரு உணர்ச்சி தான். இது இந்த பக்கம், அது அந்த பக்கம். அமைதிங்கிறது சமநிலை. மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வு நடந்து விட்டதா, இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு அமைதியா இருங்க. ஏன்னா அது மாறிடும், கடந்து போயிடும். அது உங்களுக்கு ஒரு செய்தியை அறிவிக்குது. அந்த செய்தியை நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. அமைதியில தான் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஒரு துக்கம் நிகழ்ந்து விட்டதா அப்படியே சுருண்டு தோன்றாதீங்க. அது மாறும். அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சுக்கோங்க.
அப்போ ஒரு துக்கம், கவலை ஏற்படுகிறது என்றால் அதுக்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் கவலையில் இருந்து கொண்டு யோசிக்க முடியாது. மகிழ்ச்சியில நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த மகிழ்வுக்கு யாரு காரணம், என்ன காரணம்னு நீங்க ரியலைஸ் பண்ண முடியாது. நீங்க அமைதி நிலைக்கு வாங்க. அமைதி நிலைக்கு வந்தா தான், ஓ! இது நன்மை. நமக்கு சுகமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. யார் மூலமா ஏற்பட்டுச்சு? எப்படி ஏற்பட்டுச்சு? நம்ம பங்களிப்பு இதுல என்ன? அப்ப ஏதோ ஒரு சக்தி நமக்கு உதவி இருக்கிறது. அப்படின்னு உணர்ந்துக்க முடியும். கவலைப்பட்டுட்டு இல்லாம அமைதிக்கு வாங்க. அமைதி அடையுங்க. இந்த துன்பத்துக்கு யார் காரணம்? நம்ம தானே காரணம். நமக்கு வழிகாட்டல் கிடைச்சுச்சே. நம்ம அத மிஸ் பண்ணிட்டோமே. அதனால துன்பத்துக்கு காரணம். அப்ப அந்த துன்பமே அத நினைவூட்டுறதுக்கு தான் வந்திருக்குது. அப்ப இந்த அமைதி நிலையில இருக்கிறது அப்படிங்கிறது தான் எண்ணங்களற்ற நிலைன்னு அவங்க மீன் பண்றாங்க. அமைதி நிலை என்பது மனம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான். ஆனால் எந்த சலனங்களும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. அது எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னா, இந்த எக்ஸாம்பிள வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்லயும் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம பீச்சுக்குலாம் போனோம் அப்படின்னா, ஒரு ராட்டினம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அந்த ராட்டினத்துக்கு நடுவுல ஒரு கம்பி இருக்கும். ஒரு ராட். அந்த கம்பி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும். இன்னொரு விஷயம் சுத்திக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ இந்த சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது சுத்துதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இயங்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்? ஆனா நடுவுல இருக்கக்கூடிய அந்த கம்பி இருக்கு இல்லையா? அது இயங்கல. நேரா நிக்குதா? அது தோற்றமான தன்மையில இயங்காத மாரி தெரியுது. ஆனா மறைவான தன்மையில அந்த ராட்டினத்தையே பற்றி பிடித்துக்கொண்டு சுழல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மறைவான இயக்கத்தை செய்வது அந்த கம்பி தான். அப்போ அந்த கம்பிங்கிறது வந்து இயக்கம் செய்யலன்னு சொல்லிட முடியுமா? அந்த கம்பி ஒரு இயக்கத்தை செய்கிறது. ஒரு இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. அது நிலைத்து நின்றால் தான் அந்த ராட்டினத்தை சுழல வைக்க முடியும். அந்த மாரி இந்த எண்ணங்களற்ற நிலை என்பது ஒரு அமைதி தான். அது வந்து ஒரு சலனமற்ற இயக்கம். அந்த இயக்கத்துல அந்த இயக்கமே தெரியாது. அந்த மாரியான ஒரு விஷயம். அதாவது விபாசனால இத டீட்டெயிலா சொல்ல. நீங்க நல்ல எண்ணங்கள்ல நிறைந்திருங்க. அதுதான் நல்ல எண்ணங்கள் அவங்க சொல்றது வந்து உணர்ச்சி அல்ல உணர்வு. அமைதி. அமைதி அடையுங்க. அமைதிங்கிறது வந்து உணர்ச்சியா இல்ல. உணர்வு. பொறுமைங்கிறது உணர்ச்சியா இல்ல. உணர்வு. இப்போ இந்த அமைதி, பொறுமை இதெல்லாம் தான் இந்த மாரி விஷயங்கள் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இதுதான் எண்ணங்களற்ற நிலைன்னு அவங்க மீன் பண்றாங்க. விபாசனால அதெல்லாம் சொல்லல. விபாசனால என்ன சொல்றாங்கன்னா, மனம் ஒண்ணு என்ன சொல்லுதோ, அதன்படி கேட்டு நடந்துக்கங்க. அவ்வளவுதான். அதன் விளைவு அமைதியா இருக்கும். அதனுடைய விளைவு பொறுமையா இருக்கும். உங்களுக்கு எண்ணங்களற்ற நிலை வேணுமா? சுகமான நிலை வேணும். சுகமான நிலை வேணும். அவ்வளவு. இப்போ விபாஷனா வந்து ரொம்ப அழகான மனதை பற்றிய நுட்பமான அறிவியலை எளிமையாக எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தை மேற்கொள்வோம். நாம் அனைவரும் கண்களை மூடி சுகமான ஒரு இருக்கை நிலையில் நம்மை இருத்திக் கொள்வோம். நாம் யார்? நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றோம்? நம்முடைய படைப்பம்சங்களின் இயக்கங்கள் என்ன? நம்முடைய படைப்பம்சங்களுடைய முக்கியத்துவம் என்ன? முக்கியமாக நம்முடைய மனதின் முக்கியத்துவம் என்ன என்பதை நமக்கு நாம் நினைவூட்டிக் கொள்ள ஏற்கனவே தெரிந்த ஒன்றை நினைவூட்டிக் கொள்ள முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரும் தியானத்தை நாம் துவங்குகின்றோம். அகில உலகங்களை எல்லாம் படைத்த மகா சக்தியே என்னையும் படைத்தது. நான் ஒரு மனிதன். பரந்து விரிந்து எல்லையற்றதாக இருக்கும் இந்த மகா அண்ட வெளியில் பூமி எனும் கிரகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பூமியின் இயக்க விதிகளுக்கு நான் உட்பட்ட படைப்பு என்பதை நான் இப்போது உணர்கின்றேன். என்னை படைத்த மகா சக்தி இந்த பூமியில் நான் வாழ்வதற்கான ஒரு காலத்தவணையை வரையறுத்து அமைத்திருக்கின்றது. நான் இங்கே நிரந்தரமாக இருந்துவிடக்கூடிய படைப்பாக இல்லை என்பதை நான் உணர்கின்றேன்.
இந்த பூமியில் நான் வாழ்வதற்காக உணவு, நீர், காற்று மற்றும் பல்வேறு பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் எனக்காக மகா சக்தியால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் உணர்கின்றேன். எனக்குள் உயிர் எனும் பரிசுத்தமான இயக்க ஆற்றல் நிலை கொண்டுள்ளது. அந்த மகத்துவமிக்க மறைவான ஆற்றலை கொண்டே நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த புனிதமான ஆற்றலே எனது இருப்பை, பூமியில் எனது இருப்பை உயிர்ப்புள்ளதாக வைத்திருக்கின்றது. நான் உயிரோடு இருக்கின்றேன். எனது உயிரை நான் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது மனம்தான் எனது உயிரை இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறது. எனது மனம் எனது படைப்பு அமைப்பின் பிரதான மையமாக இருக்கின்றது. எனது மனம் மறைவானது. எனது மனம் உணர்வுகள், உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களால் நிறைந்ததாக இருக்கின்றது. எனது மனதை கொண்டே எனது வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் மனதை கொண்டு என் மனதையே இப்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பருவுடல், செல்கள், திசுக்கள், தசைகள், நரம்புகள், எலும்புகள், உறுப்புகள், இரத்தம் ஆகிய தோற்றமான பருக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டதாக எனது பருவுடல் இருந்து கொண்டிருக்கின்றது. எனது பருவுடல் கட்டமைப்பினுள் எந்த அளவுக்கு உயிராற்றல் நிறைவாகவும் தரமாகவும் பாய்கின்றதோ அந்த அளவுக்கு எனது உடல் நேர்த்தியுடன் ஆரோக்கியமாக இயங்க முடியும். எனது பருவுடல் எனும் அழகிய கட்டமைப்பை, அழகிய அமைப்பை நான் உணர்கின்றேன். எனது தலையை நான் கவனிக்கின்றேன். அதை நான் உணர்கின்றேன். எனது தோள்பட்டைகளின் மீது என்னுடைய கவனம். என்னுடைய மார்பு பரப்பில் நான் கவனம் செலுத்துகின்றேன். எனது வயிற்று பரப்பை நான் கவனிக்கின்றேன். என்னுடைய முதுகு பரப்பை நான் கவனிக்கின்றேன். எனது இரு கைகளை நான் கவனிக்கின்றேன். எனது பிறப்புறுப்பு பகுதிகளை நான் கவனிக்கின்றேன். எனது இரு கால்களை நான் கவனிக்கின்றேன். என்னுடைய பல்வேறு உள்ளுறுப்புகளின் மீது என்னுடைய கவனம் இப்போது செல்லுகிறது. அவைகளை நான் கவனிக்கின்றேன். எனது பருவுடலை நான் கவனித்து உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது பருவுடலுக்கான உயிராற்றல் எனது மனதை கடந்தே எனது உடலை அடைய முடியும் என்ற எனது படைப்பம்சத்தின் அடிப்படை இயக்க விதியை நான் இப்போது உணர்கின்றேன். எனது பருவுடலுக்கான உயிராற்றல், எனது பருவுடல் இயங்க வேண்டும் என்றால் உயிராற்றல் தேவை. அந்த உயிராற்றல் எனது மனதை கடந்தே எனது உடலை அடைய முடியும் என்ற எனது படைப்பம்சத்தின், நான் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயற்கை தன்மையினுடைய
இயக்க விதியை, இயக்க விளக்கத்தை நான் தெளிவாக உணர்ந்து கொள்கின்றேன். எனது மனம் அமைதி, சமாதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, தியாகம், நன்றி செலுத்துதல், மற்றவர்களின் நன்மைகளில் மகிழ்வு கொள்ளுதல், இறையச்சம் கொள்ளுதல் ஆகிய நல்ல குணங்களால் நிறைந்து தூய்மையானதாக இருக்கும்போது எனது உயிராற்றலானது எனது பருவுடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவ முடியும். இதுதான் எனது பருவுடலின் ஆரோக்கியத்திற்கான ரகசியம், ஆரோக்கியத்திற்கான அடிப்படை என்பதை எனக்குள் நான் இப்போது நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எனது மனம் உணர்வுகள் எனும் நல்ல குணங்களால் எப்போதும் நிரம்பியதாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இப்போது என் மனதில் எழுகிறது. இந்த விருப்பத்தை நான் எப்போதும் எனது மனதில் கொண்டிருக்க நான் விரும்புகின்றேன். எனது மனம் கவலை, துக்கம், கோபம், பயம், பெருமை, பொறாமை, துரோகம் இழைத்தல், நன்றி மறத்தல், இறை நிராகரிப்பு ஆகிய கெட்ட குணங்களால் தீண்டப்பட்டு அசுத்தமானதாக ஆகிவிடும்போது எனது உயிராற்றலானது எனது பரு உடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவுவதில் தடைகளும் குறைபாடுகளும் ஏற்படுகின்றன. இதுதான் எனது அனைத்து நோய்களுக்கும் காரணம். என்னுடைய வாழ்வின் சுகவீனங்களுக்கு இதுதான் காரணம் என்பதை இப்போது நான் தெளிவாக உணர்ந்து கொண்டு அதை நினைவில் இருத்திக் கொள்கின்றேன். எனது மனம் உணர்ச்சிகள் எனும் கெட்ட குணங்களால் தீண்டப்படாமல் நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உறுதியான விருப்பத்தை இப்போது என் மனதில் நான் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உயிர், மனம், உடல் ஆகியவை குறித்த அடிப்படை விளக்கங்களை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் நான். என்னை நான் உணர்கின்றேன். என்னை நான் இப்போது முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது படைப்பின் அம்சங்கள் குறித்த அடிப்படை விழிப்புணர்வை கொண்ட படைப்பாக இப்போது நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். எனது படைப்பு அம்சங்களின் இயக்கங்கள் குறித்த அடிப்படை விழிப்புணர்வை கொண்ட படைப்பாக நான் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றேன். எனது படைப்பு அம்சங்களின் பிரதான மையமாக இருக்கக்கூடிய எனது மனதை பற்றிய, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு எனக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. எனது மனதை சீராக்கிக் கொள்ள, செம்மைப்படுத்திக் கொள்ள, அதனை சமநிலையில் வைத்துக் கொள்ள நான் உறுதியான விருப்பத்தில் இருக்கின்றேன். நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளும். இந்த முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம் என்பது மிகவும் எளிமையானது. இது நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ரிமைண்டரை ஒரு உயிரோடு வச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியும், இப்போ மனம் 1, மனம் 2 பற்றி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குது, நினைவூட்டப்பட்டிருக்குது. இப்போ இயல்பாகவே நம்ம செய்யக்கூடிய செயல்களில் அந்த ரிமைண்டர் கிடைச்சிடும். இது இதனுடைய ஆதிக்கத்தில் செய்யப்படுது, இது சமநிலை தன்மையில் செய்யப்படுது அப்படின்ற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு தெரிஞ்சுக்கணும். நேற்று ஃபார்ம் 1 நம்ம கற்றுக்கிட்டோம், பயிற்சி 1. அந்த பயிற்சி 1னுடைய நோக்கம் என்னன்னா, மனதிற்கு இரட்டை தன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம், அனுபவத்தில் உணர்ந்து கொண்டோம். மனசு 2 விதமாக செயல்படுது. நாம் மூச்சை கவனிக்கணுன்ற ஒரு விருப்பத்தோடு உட்காந்தோம், அதை கவனித்தோம். ஆனால் நம்ம பிளான்லேயே இல்லாத ஒரு விஷயம் நடக்குது, லிஸ்ட்லேயே இல்லையேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம கண்ணை மூடி இருக்கும்போது நடக்குது. இதை யார் நடத்த சொன்னது? அதுவும் ஒரு ஆர்டராக நடக்கலை, அது இஷ்டப்படி நடக்குது. என்ன நடக்குது நம்ம கணிக்க கூட முடியல. எதையாவது நம்ம கணிக்கலாம், மூச்சை கவனிப்போன்ற ஒரு கணிப்புடன் நாம் செய்யணும். இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, திடீர்னு என்னென்னமோ வருது, திடீர்னு தூக்கம் வருது, எல்லாமே. அப்போ இந்த இடத்துல ஐயோ எண்ணம்லாம் வந்துகிட்டு இருக்கே,
நம்மளை மூச்சு கவனிக்க சொன்னாங்களே அப்படின்ற உணர்ச்சி நமக்கு வரக்கூடாது. இதோட நோக்கம் என்ன? ரொம்ப கிளியரா இருக்கு. மனசுக்கு 2 தன்மை இருக்குன்றதை நீ உணர்ந்தியா இல்லையா? அவ்வளவு. ஆமா, உணர்ந்துட்டு. இதுதான் பர்பஸ், இதுதான் நோக்கம் என்பதை நான் புரிந்து. அதுல மாறி மாறி நடக்கும். மனம் என்பது மனம் ஒன்றும் மனம் இரண்டும் சேர்ந்ததுதான். மனம் இரண்டினுடைய இயக்கத்தை நாம் தவிர்க்கவே முடியாது மனதின் இயக்கத்தில் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். ஆனா அந்த இயக்கத்துல ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தும். ஒழுங்கான இயக்கம் என்பது சுகத்தை தரக்கூடிய சுகம் என்பது நமக்கு வேண்டும். அப்போ இங்க மனம் 2 வீணான விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. மனம் 2 நன்மைகள் நமக்கு தேவை. அதுதான் ஹீரோ. இந்த உலக வாழ்க்கை நம் மீது விதிக்கப்பட்டு இருக்கிறது. மனம் 2 கொண்டுதான் உலக வாழ்க்கை. அது சரியா இயங்கல, ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குது. அதை சரி பண்றதா நம்ம பர்பஸ். அதை அடிச்சு ஒழிக்கிறது பர்பஸ் கிடையாது. அதை அடிச்சு ஒழிச்சிட்டோம்னா அது என்ன? ஒரு பையன் நல்லா படிக்கலைன்னா என்ன பண்ணுவோம்? அவனை கொண்டுடலாமா? அவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அவனை ஒழுங்கா படிக்க வைக்கணும். இதுதான் கஷ்டம். கொன்றது ஈஸி. அவனை ஸ்கூல்ல விட்டு நீ படிக்க வேணாம், போய் மாடு மேய்க்க போ அப்படின்னு சொல்றது ஈஸி. மாடு மேய்ச்சாலாவது வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வாய்ப்பு இருக்குது. படிச்சாதான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே. அப்போ அந்த பையனை வந்து நம்ம ட்ரெயின் பண்றது அப்படிங்கிறது தான் கஷ்டம். ட்ரெயின் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கும். இந்த பையனே இல்லைன்னா, அலோபதியில சொல்ற மாதிரி உறுப்பு இருந்தாதானே கல்லு ஃபார்ம் ஆகுது. உறுப்பே இல்லைன்னா எங்க கல்லு ஃபார்ம் ஆகும்? அதை எடுத்துடலான்ற மாதிரி. அது ரொம்ப ஈஸி. இங்க அது செய்யப்படலை. அந்த உறுப்புல ஏன் கல்லு ஃபார்ம் ஆச்சு? அந்த ஃபார்ம் ஆன கல்லை கிளியர் பண்றோம். திரும்பவும் அந்த கல்லு ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றதை நம்ம செய்யறோம். ஏன்னா உறுப்பு முக்கியம். இறைவன் காரணமில்லாமல் எதையும் படைக்கக்கூடியவன் அல்ல. அதனால அந்த அடிச்சு ஒடிச்சு உட்கார வச்சு கட்டுப்படுத்துறதுன்ற பேச்சு இடம் இருக்கு இல்லை. அங்கே எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும், சீராக்கணும், இயங்கணும். இயங்கணும், இயக்கம் ஒழுங்காக இருக்க வேண்டும். இயக்கம்தான் இந்த உலக வாழ்வினுடைய அடிப்படை. உங்களில் அழகிய செயலுடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகவே இந்த மரணமும் வாழ்வும் உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கு. செயல்களுடையவர் யார்? அப்ப செயல்னா இயக்கம். அதனால இயங்கியே ஆக வேண்டும், ஆனால் ஒழுங்காக இயங்க வேண்டும். அவ்வளவு. நம்ம பாடத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம். நேற்று நம்ம பார்த்தோம், கண்கள் மூடி இருப்பது குறித்த முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இது நம்மளோட அப்ஜெக்டிவ்க்கு சாதகமான ஒரு அம்சம். அப்ஜெக்டிவ் என்ன? மனம் ஒன்றை பலப்படுத்த வேண்டும், மனம் இரண்டினுடைய அதீத ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும், அதனுடைய சீர்கெட்ட இயக்கத்தை குறைக்க வேண்டும். இதுதான் நம்ம நோக்கம். அதுல இந்த கண்ணை மூடி உட்கார்றதுங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம், அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்தோம். இந்த நோட்ஸ் எல்லாருக்கும் தெரியுது தானே? ரைட், ஓகே. அடுத்து நம்ம வந்து முதல் நாள் வகுப்புல பார்த்தோம் உள் சூழல், வெளி சூழல். இதுல உள் சூழல் என்பது மனம் ஒன்னுடைய ஒரு கோட்டை மாதிரி. இந்த மனம் ஒண்ணு அங்க ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். வெளி சூழல் என்பது மனம் 2 ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய டெரிட்டரி. உள் சூழலுக்கு எப்படி நம்ம போக முடியும்? கண்களை மூடுவதன் மூலமாக உள் சூழலுக்குள்ள போயிட முடியும். உள் சூழல் என்பது மைண்ட் ஒன்னுடைய ஸ்ட்ராங் ஏரியா. வெளி சூழல் கண்ணை திறந்துட்டீங்கன்னா அது மைண்ட் 2 உடைய ஸ்ட்ராங் ஏரியா. இப்போ மைண்ட் 2 உடைய ஸ்ட்ராங் ஏரியால இருந்துகிட்டு மைண்ட் 2 உடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கான வேலையை செய்யறதுங்கிறது வந்து அறிவார்ந்த செயல் அல்ல. மனம் ஒன்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு எதுவோ அங்க நம்ம போகணும். அப்பதான் மனம் ஒன்றை பலப்படுத்த முடியும். நம்ம திரும்ப திரும்ப மறைவா ஒரு விஷயம் இருக்குது. மனம் 2 டைரக்டா நம்ம அப்ரோச் பண்ணவே இல்லை. ஆனா அதை அப்ரோச் பண்றோம். இப்போ வெளியில போய் நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்ணல, உள்ள போய் நாம கரெக்டான வேலையை செய்யறோம். இப்போ வந்து எப்படின்னா, ஒரு மீட்டிங் போறோம், ஒரு மோட்டிவேஷன் ஒர்க் ஷாப்புக்கு போறோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளை வந்து பயங்கரமா பேசி 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 அப்படியே வெறி ஆக்கிடுவாங்க. நாளையில இருந்து நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ஆயிர போறோம், 10 கோடி வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற அளவுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணி வெறியேற்றி. இது வந்து வெளி சூழல்ல நிகழ்த்தப்படக்கூடிய ஒழுங்கு. ஆனா இங்க வந்து உள் சூழல்ல அதை செய்யறோம். இங்க வந்து அந்த மாதிரியான பரபரப்புகள் இருக்காது. உள் சூழல்ல என்ன நுட்பம் செயல்படுத்தப்பட வேண்டுமோ அதை மட்டும் செயல்படுத்து. இப்போ எப்பயுமே கண்ணை மூடி உட்கார்ந்துட்டீங்கனாலே ஒரு வெற்றி தான் விபாஷனா மெடிடேஷன்.
அக்குபஞ்சர் மருத்துவ முறையில ஒரு டயக்னாசிங் வழிமுறை இருக்குது. ஒருத்தருடைய நீர் சக்தியும் ஆகாய சக்தியும், மர சக்தியும், தட் இஸ் கிட்னியும் லிவரும் என்ன மாதிரியான சக்தி நிலைகள்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டயக்னாசிங் என்னன்னா, ஒரு நாளிகை நேரம் ஒருவரை கண்களை மூடி அமரச் சொல்வார். அவருடைய முகத்தை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த முகத்தில் ஏற்படக்கூடிய சலனங்கள், அந்த கண்ணை திறக்க வேண்டும் என்ற அந்த உந்துதல் உள்ளிருந்து வெளிப்படுகிறதா இல்லையா என்று பார்ப்பார். அவர்களால் எந்த விதமான சலனத்தையும் வெளிப்படுத்தாமல், கண்களை திறக்க வேண்டும் என்ற உந்துதலை வெளிப்படுத்தாமல் சமாதானமா கண்ணை மூடி உட்கார்ந்துட்டாங்கனாலே அவங்களுடைய நீர் சக்தி, மர சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுல ஏதாவது தப்பு நடக்குது, முகத்துல சென்சியேஷன்ஸ் வெளிப்படுது, அதாவது உணர்ச்சிகளுடைய சாரம் வெளிப்படுகிறது, கண்ணை திறக்கணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னாலே அங்க நீர் சக்தி, மர சக்தி சரியா இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு டயக்னாஸ்டிக் மெத்தட். அப்போ நாம ஒரு 20 மினிட்ஸ் கண்ணை மூடி உட்கார்றதே ஒரு வெற்றி தான். கண்ணை மூடுறதுல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கோங்க. அப்போ பலருக்கு பலவிதமான தியான முறைகள் பலன் அளிக்கிறது. எந்த அடிப்படையில் அந்த பலன் கிடைக்கிறது என்றால், புலன்களை அவர்கள் அடைத்துவிட்டு தொடர்ச்சியாக அவர்கள் கண்களை மூடி அமர்ந்திருப்பதன் விளைவாக அவங்க விபாசனா தியரியெல்லாம் தெரியாம இருந்தா கூட அவர்களுக்குள்ள நடக்க வேண்டிய நன்மை நடக்குது. இப்ப நீங்க விபாசனா தெரிஞ்சு கண்ணை மூடுறது அப்படிங்கிறத விட தெரியாம கண்ணை மூடிட்டீங்கன்னா கூட அது நடக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால இன்ஸ்பயர் ஆகி கண்ணை மூடி உட்கார்ந்துடுறீங்களா, அதனுடைய விளைவு கண்டிப்பா இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு நம்முடைய புலன்களின் இயக்கத்தை, புலன்கள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளீடுகளை குறைத்து விடுகிறோமோ அந்த அளவுக்கு மனம் இரண்டினுடைய ஆதிக்கம் குறையும். மனம் இரண்டினுடைய ஆதிக்கம் குறையும் போது இயல்பாகவே நீங்கள் தீமைகளிலிருந்து விலகியவர்களாக இருந்து விடுவீர்கள், நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக. அடுத்து நம்ம என்ன ஃபார்ம் 1ல என்ன பண்றோம்னா, மூச்சை கவனிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ கவனம் செலுத்துதல் என்பது மனம் ஒன்றின் ஒரு தன்மை தான். அந்த கவனம் செலுத்துதல் என்ற அந்த பேட்டன்ட் யாருடையது? மனம் ஒன்னுடைய ஒரு செயல்பாடு. மனம் ஒன்னுடைய உதவி இல்லாம ஒன்றின் மீது நாம் கவனம் செலுத்த முடியாது. இப்ப நம்ம மூச்சை கவனிக்கிறோம். மூச்சை கவனிக்கிறோம். அப்போ மனம் ஒன்றுடைய ஒரு நுட்பத்தை, ஒரு திறனை நாம் பயன்படுத்துகிறோம். ஒன்றை செயல்படுத்துவதன் மூலமே, ஒன்றை பயன்படுத்துவதன் மூலமே அதனை பலப்படுத்த முடியும். நீங்க ஒன்ன வெளிப்படுத்துறீங்க, யூஸ் பண்றீங்கனாலே அதன் மீது உங்களுக்கு ஒரு ஆளுமை ஏற்படும். அது பலமடையும். இப்போ ஒரு சைக்கிள் நிக்குது, ஓட்டாமலே நிப்பாட்டி வச்சிருக்கோம்னா என்ன ஆகும்? அது ஸ்பாயில் ஆயிடும். அதை ஓட்ட ஓட்ட தான் அது பலமடையும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த கவனம் செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வெளிப்படுத்துறோம், செயல்படுத்துறோம். அது எது மேலேயே செயல்படுத்துறோம்? மனம் ஒன்றினுடைய கோட்டையில் இருந்து கொண்டே, மனம் ஒன்று எதனை விரும்பக்கூடியதாக இருக்கிறது? இயற்கை படைப்புகளை விரும்பக்கூடியதாக இருக்கு. மூச்சு என்பது நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதன் மீது கவனம் செலுத்தும் போது மனம் ஒன்று பலமடைவதற்கான ஒரு வாய்ப்பு, சூழல் ஏற்படுகிறது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், சங்கல்பம். சங்கல்பம் அப்படின்னா டிட்டர்மினேஷன், ஒரு நோக்கம், ஒரு இன்டென்ஷன். என்ன இன்டென்ஷன் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் மெடிடேஷன்ல? மனம் ரெண்டுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நாம கண்ணை மூடி உட்கார்றோம். அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த தாட், மனம் ரெண்டுடைய அதீத ஆதிக்கம் குறையணும், மனம் ஒன்றும் பலம் அடையணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனே ஒரு செயல் ஆற்றலை நமக்குள்ள ஏற்படும். என்னைக்குமே இன்டென்ஷன்ஸுக்கு ஒரு செயல் ஆற்றலை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிசினஸ்க்கு எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் எப்படி வேலை செய்வாங்க? பயங்கர சின்சியரா வேலை செய்வாங்க. அந்த ஃபோர்ஸ் அங்கிருந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம இப்போது ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணியிருக்கிறோம் நம்ம மைண்ட். மனதின் சமநிலை தன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணி நாம ஒரு செயலை செய்ய தொடங்குறோம். இதுவே ஒரு செயல் ஆற்றலை நமக்குள்ள ஏற்படுத்தி மனம் ரெண்டுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கு அது உதவ முடியும். இந்த இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூச்சு என்பது மனிதன் படைத்தது அல்ல. அது நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிராற்றல் கூறு.
அதனை கவனிப்பதன் மூலம் மனம் ஒன்றின் தன்மைகள் பலம் அடைகின்றன. மூச்சை கவனிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். மனம் ஒன்றை பலப்படுத்த உதவக்கூடிய ஒரு விஷயம். பாடம் 1ல இந்த மாதிரியான சாதகமான அம்சங்கள்லாம் இருக்குது. நம்ம அப்ஜெக்டிவ்க்கு சாதகமான அம்சம். இப்போ இந்த பிராக்டிஸ் நம்ம பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான நோட்ஸ் இது. மூச்சை கவனிப்பதிலிருந்து மனம் ஒன்றை மனம் 2 விலக்கி எண்ணங்களின் பின்னால் அழைத்து சென்றாலும் நாம் கவலை அடையக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது, வெறுப்பு கொள்ளக்கூடாது, அதிருப்தி அடையக்கூடாது, உறுதியை தளர்த்தி விடக்கூடாது. ஐயோ, மூச்சு கவனிக்க சொன்னாங்க, இப்படியெல்லாம் நடக்குது, இந்த எண்ணம் வருது, இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு நினைச்சேனே, அதான் ஃபர்ஸ்டே வருது, இப்படிலாம் நீங்க புலம்பவே கூடாது. என்னெல்லாம் வருதோ அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு, இந்த ஏற்றுக்கொள்ளுதல் மனப்பாங்கோடு இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளபடி கவனிக்க வேண்டும். ஏன்னா இது மூச்சை கவனிக்கிறதுக்கான காம்படிஷன் கிடையாது. மனசுக்கு 2 தன்மை இருக்குன்றத உணர்ந்துக்கிறதுக்கான ஒரு செயல்முறை அவ்வளவுதான். அதனால எண்ணங்கள் வந்தா வரட்டும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா இருங்க. ஸோ இந்த வெறுப்பு கொள்ளுதல், அதிருப்தி கொள்ளுதல் எல்லாமே மனம் 2உடைய குணங்கள். ஏற்றுக்கொள்ளுதலும் அனைத்தையும் உள்ளது உள்ளபடி கவனித்தலும் மனம் 1உடைய அம்சங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்போதெல்லாம் மனம் 1உடைய அம்சங்களை வெளிப்படுத்த முடியுமோ அதை வெளிப்படுத்தி கொண்டே இருங்க. இந்த அதிருப்தி கொள்றது, கவலைப்படுறதெல்லாம் மனம் 2உடைய அம்சம். அதெல்லாம் விட்டுரு. எந்த அளவுக்கு மனம் 1உடைய அம்சங்களை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சமநிலை ஏற்படும். அடுத்து மனம் 2 எண்ணங்களின் பின்னால் போனால் போகட்டும், அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனா அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது, மனம் மூச்சு கவனிக்கணும்ன்ற ஒரு விருப்பம் வைங்க. அவ்வளவு. சரி, நிறைய எண்ணங்கள் வருது, அதுக்கு நீங்க நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ் எதுவும் பண்ணல. ஆனா ஒரு நல்ல விருப்பத்தை ஒன்று வைக்கிறீங்க. ஓவரா போயிட்டு இருக்கு, அப்படி போகாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த விருப்பத்தை வைங்க. ஏன்னா அந்த விருப்பம் என்பது மனம் 1 சார். ஓ, எங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் மனம் 1 நம்ம செயல்படுத்துறதுக்கான முயற்சியை நாம் செய்கின்றோம். சரிங்க. ஸோ இப்போ இந்த பாடம் 1உடைய நோட்ஸ் நம்ம வாசிச்சிட்டோம். இப்போ ஃபார்ம் 1 எப்படி ப்ராக்டிஸ் பண்றது, இந்த ப்ராக்டிஸ் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். இப்போ மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம் என்பது அது தனி. நீங்க அதை இந்த கைடட் வாய்ஸ் போட்டோ அல்லது நீங்களே அந்த வாரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டோ அதை நீங்க பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட். இது ஒரு வார்ம் அப் மாதிரி. இதை உங்களுடைய தியானத்தினுடைய முதல் பகுதியாக அமைத்துக் கொள்ளுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இந்த 10 மினிட்ஸுமே நீங்க அகசூழலுக்குள்ள இருந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம போறோன்றதை செல்ஃபா ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ஆவாங்க, பாடி ரிலாக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஃபார்ம் 1 ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபார்ம் 1உடைய நோக்கம் கிளியரா இருக்கட்டும். மனசுக்கு இரட்டைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணுன்றது தான் நோக்கம். மூச்சு கவனிக்கணுன்ற விருப்பத்தோட கண்ணை மூடி உட்காருங்க. மூச்சு கவனிங்க. மூச்சு கவனிக்கிறதுல நீங்க என்னதான் தீவிரமான முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து அது விலகும், எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் மனதினுடைய இயல்பு. இதுதான். இப்போ மனம் 2உடைய எண்ணங்களின் பின்னால் போகக்கூடிய இயல்பை நாம் தடுக்க முடியாது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க இந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வழிகாட்டல்கள் எல்லாமே, உலகம் சார்ந்த டெக்னிக்ஸ், ஐடியாஸ் எல்லாமே, அதை எப்படி செயல்படுத்துறதுக்கான திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க மனசுல போட்டீங்கன்னா அது உங்களுக்கு நன்மை தானே? அது உங்களுக்கு நன்மை தானே? அதை வச்சு நீங்க நிறைய விஷயங்கள் செய்யலாம் தானே? அப்போ எண்ணம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது பயனுள்ள நன்மையானதாக வர வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். அதனால இந்த ஃபார்ம் 1 பொறுத்த வரைக்கும் மனதினுடைய இரட்டை தன்மைகள் இருக்குது அப்படின்றது மட்டும் நம்ம தெளிவா உணர்ந்துக்க முடியும். அதே நேரத்துல இப்ப நாம லாஸ்டா ரீட் பண்ணபடி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். வரட்டும் வரட்டும் வரட்டும், விடுங்க. வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, அதிருப்தி கொள்ளாதீங்க, கவலைப்படாதீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனா அப்படிலாம் எக்ஸசிவா இருக்கக்கூடாது. கெட்ட எண்ணங்கள் நிறைய வருது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது ஒரு சின்ன விருப்பம். இருக்கக்கூடாது, நல்ல எண்ணங்கள் வரலாமே அப்படின்னு நினைச்சுக்கொண்டு, ஆனா அதை வர வைக்கிறதுக்கான எந்த முயற்சியும் நீங்க செய்ய வேண்டாம். ஏன்னா அதுக்கான பிராக்டிஸ் இது இல்லை. நீங்க ஜஸ்ட் அப்படியே உட்காந்துட்டு
எப்பெல்லாம் ஓகே மூச்சு கவனிக்க வந்துட்டாங்க, இப்போ எண்ணத்துக்கு பின்னாடி போயிருக்காங்க, திருப்பி மூச்சு கவனிக்க வர்றாங்க, திடீர்னு தூக்கம் வந்துருச்சு. ஓகே, தூக்கம் ஏன் வருது? இது உங்களுக்கு தெரியும். ஓகே, வி ஆர் நாட் பிசிக்கலி ஃபிட் டு டூ த மெடிடேஷன். ஸோ ஃபிட் ஆகும், தூங்குவோம். ஸோ நீங்கள் கண்ணை மூடி அகசூழலில் இருக்கும்போது ஃபார்ம் 1 பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாத்துக்குமான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அதனால முழுமையான ஒரு புரிதல்ல இந்த ஃபார்ம் 1 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது மனதினுடைய இரட்டைத்தன்மைகளை தெளிவாக உணர்ந்து கொள்ளுது. இது ஒரு மறைவான உணர்வா ஒரு புரிதலா உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டு விடும். இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா, எல்லாத்துலேயுமே நீங்க அதை பிரிச்சு பார்த்துருவீங்க. இப்போ இந்த இதை செய்யும்போது மனம் 2 என்ன சொல்லுது, மனம் 1 என்ன சொல்லுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க சப்போஸ் மனம் 1 சொல்றதுக்கு முரண்பட்டு நடந்தா கூட, ஏற்கனவே நீங்க முரண்பட்டு நடந்திருப்பீங்க இல்லையா? அதை விட இது இன்னும் இம்பேக்ட் அதிகமா இருக்கும். இதை நீங்க முரண்படுறீங்கன்ற அந்த எண்ணம், முரண்படுறீங்கன்ற அந்த இண்டிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்கு இண்டிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு மனம் 1 பலமாகி விட்டது என்றார். மனம் 1 பலமாக பலமாக நாம் கெட்ட செயல்கள் செய்வதிலிருந்து, வீணான செயல்கள் செய்வதிலிருந்து பாதுகாக்கும். இப்ப நாம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சார் ஒரு சின்ன கிளாரிஃபை. எஸ் சார், ப்ளீஸ். சார் இந்த மூச்சு கவனிக்கிறதுன்னு சொல்றது, நம்ம சுவாசிப்ப உள்ள மூக்குக்கு வெளியிலேருந்து இழுக்கிறது, உள்ள போறது, இததான். ஆமா சார். எஸ் சார், அப்படிதான். அதுல அதுல சார், வெளியிலேருந்து இழுக்கிறது இப்படி நம்ம லங்ஸ்குள்ள போய் போற மாதிரி ஃபீல் பண்ணா அப்படி தெரியுதுங்க சார். இல்ல நம்ம உச்சிக்கு அதை இழுத்து சில பார்வைகள் அந்த மாதிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த மாதிரி அதை எடுத்துக்கிறது? சார், நீங்க மூச்சு உள்ள போறது வெளியே வர்றதை மட்டும் கவனிச்சா போதும் சார். மூக்கு அளவுல இந்த இடத்துல எஸ், மூக்கு அளவுல மூச்சு உள்ள போகுது, மூச்சு வெளியே போகுது, இதை மட்டும் கவனிச்சா போதும். சரி, வேற இது சார்ந்த எந்த ஒரு விஷயம் வந்தாலும் வரட்டும். இப்ப சரி நம்ம சார். கண்டென்ட்டுக்குள்ள போகல, நம்ம மூச்சை கவனிக்கிறோமா, மூச்சை கவனிக்காத ஒரு செயல்ல மனசு ஈடுபடுதான்றது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அதனால மூச்சை மூக்களவுல கவனிக்கிறதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஜஸ்ட் மூக்களவுல சுவாசத்தோட போக்கு பார்த்து. எஸ், நீங்க டீப்பா கவனிச்சாலும் தவறு கிடையாது. ஆனா அது மூச்சை கவனிக்கிறது தொடர்பான விஷயமா தான் இருக்கும். சரி. சரி. ஸோ இப்போ நாம தியானத்தை தொடங்கலாம். கண்களை மூடி அமர்ந்து கொள்வோம். இது ரொம்ப சிம்பிளானது. ஆனா சின்சியரா பண்ணீங்கன்னா இதனுடைய தாக்கம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தியானம் தொடங்கலாம். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். ஃபார்ம் 1 பிராக்டிஸ் பண்றோம். ஃபார்ம் 1 உடைய நோக்கம் மனதின் இரட்டை தன்மைகளை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளுதல். செய்முறை மூச்சை கவனிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு கண்களை மூடி அமர்ந்து மூச்சை கவனிக்க தொடங்குதல். தியானம் தொடங்கும்.
நாம் கண்களை மூடி அமர்ந்திருக்கின்றோம். மனதின் இரட்டை தன்மைகளை தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எண்ணங்கள் வந்தாலும் எண்ணங்களின் மீது கவனம் செலுத்தாமல் எண்ணம் என்ற பொதுத்தன்மையில் கவனம் செலுத்த பழகி இருக்கின்றோம். எண்ணங்களுடைய கண்டென்ட்டுக்குள்ள போகாம அது ஒரு எண்ணம் அப்படின்ற அந்த பார்வை நமக்கு பழக தொடங்கி இருக்கிறோம். தூக்கம் வந்தாலும் அது ஏன் வருதுன்ற விளக்கத்தை புரிந்தவங்களா நம்ம இருக்கிறோம். மனம் ஒன்றை பலப்படுத்துவதற்கான முயற்சியில நீங்க உள் சூழல்ல மனம் ஒன்னுடைய பலம் மிகுந்த பிரதேசத்துல இப்ப இருந்துகிட்டு இருக்கீங்க. கண்ணை மூடி உட்கார்றதுக்கு பழகி இருக்கிறீங்க. சங்கல்பம் தெளிவா இருக்குது. நம்ம மனசு சமநிலை தன்மை அடையணும் அப்படின்ற அந்த சங்கல்பத்துல தெளிவா இருக்கணும். எண்ணங்கள் நிறைய வந்து அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா இப்படி வரக்கூடாது என்ற விருப்பத்தை நீங்க மேற்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அதிருப்தி எண்ணங்கள் அதிகமாக வருவது குறித்து அதிருப்தியோ கவலையோ நம்ம வெளிப்படுத்த வேண்டாம். அது எண்ணம், அது வரத்தான் செய்யும். அது ஒழுங்கா இருந்தா நல்லது, ஒழுங்கா இருக்கணும்ன்ற விருப்பத்தை மட்டும் நீங்க வச்சுக்கணும். ஏற்றுக்கொள்ளுதல் மனப்பாங்கு, உள்ளது உள்ளபடி கவனிக்கப்பட வேண்டும் என்ற அந்த தன்மை. மூச்சை நீங்க கவனிக்கிறீங்க, கவனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அதுவும் மூச்சு சார்ந்து. மூச்சுங்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு உயிர்க்கூறு. அதன் மீது உங்கள் கவனம் செலுத்தப்படுகிறது. ரொம்ப நல்ல விஷயம். ஃபார்ம் 1 சரியான புரிதலோடு நீங்கள் செய்து வாருங்கள். 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறீங்க. இதுவே ஒரு வெற்றி தான். உங்க மனம் 2க்கு இது வரைக்கும் எந்த தகவலும் உள்ள போடப்படலை. இப்போ நான் சொல்றது மட்டும்தான் உள்ள போகுது. ஃபார்ம் 1 அப்படிங்கிற மனதின் இரட்டை தன்மைகள் உணரக்கூடிய பயிற்சியை இன்னும் ஆழமான புரிதலோடு இன்னும் சில நிமிடங்கள் செய்து வாருங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். கண்களை திறந்து கொள்ளும். இப்போ இந்த ஃபார்ம் 1 அப்படின்ற இந்த ப்ராக்டிஸ் இருக்குதானே, முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானமும் ஃபார்ம் 1ம் வார்ம் அப்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வார்ம் அப்ஸை வந்து நம்ம தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த வார்ம் அப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப அடிப்படையை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு தன்மை. இதை தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு மனம் 2ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து அனுமதிக்காது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு வைரஸ் மாதிரி. வைரஸ் என்ன பண்ணும், ஒரு சாஃப்ட்வேருடைய இயல்பை அதன் இயல்புல வெளிப்படுத்துறதுக்கு தடையா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி மனம் 2ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து இந்த மாதிரியான தியான வழிமுறைகளை ப்ராக்டிஸ் பண்றதுக்கான
ஒரு சூழலை, சாதகமான சூழலில் உங்களை அமைக்காது. விபாசனால சொல்லப்படுது, நீங்க எந்த ஒரு தியான முறையும் செஞ்சிடலாம், ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சிடலாம். ஆனா விபாசனாவை செய்ய முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட தடை வரும். ஏன்னா அந்த மைண்ட் டூல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து அதனுடைய ஆதிக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கான ஒரு ஜேர்னியை வந்து தூண்டாது, தடைகளை ஏற்படுத்தும், என்கரேஜ் பண்ணவே பண்ணாது. மற்ற விஷயங்கள் ஈஸியா நடந்துரும். ஏன்னா அது மனம் ரெண்டுடைய ஆதிக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணல. அது செய்யும் போது மனம் ரெண்டு ஆதிக்கம் கம்மியா இருக்கும். செஞ்சு முடிச்சனே அப்பாடா முடிச்சிட்டாங்கடா, அது வெளியே வந்துடும். ஆனா இந்த மாதிரியான தியான முறைகள் அப்படி அல்ல. மனம் ரெண்டுடைய டேட்டாஸ்க்கு தெளிவா தெரியும், இது நம்மள ஏதோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால அதை இதுக்கு என்கரேஜ் பண்ணாது. அதனால நாம இந்த பிராக்டிஸ்க்கு உட்கார்றதுல வந்து தீவிரம் காட்ட வேண்டும். கம்பல்சிவா நாம வந்து உட்காரணும். அதுக்காக நம்ம என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு டே 4 முடிஞ்சிருக்கு. 4 கிளாஸஸ் நம்ம முடிச்சிருக்கிறோம். 5வது கிளாஸ் வந்து எப்பன்னு பின்னாடி சொல்லப்படும். 5வது கிளாஸ்க்கு முன்னாடி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து பிளான் பண்றோம். அது எப்போ, என்ன டேட், என்ன டைமிங்னு உங்களுக்கு சொல்லுவோம். அந்த ப்ராக்டிஸ் செஷனுக்கு அவசியம் வாங்க. ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உட்காருங்க. இந்த ப்ராக்டிஸ், இந்த முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணர்தலும் ஃபார்ம் 1 ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டே 5க்குள்ள நம்ம போக முடியும். ஆக்சுவலி ப்ராக்டிஸ் செஷன்ல தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இது எவ்வளவு முக்கியமான ஒரு வேலையை நமக்குள்ள செய்யுது, இதுல என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்றத நாம இப்போ உணர்ந்துக்க முடியும். ஸோ ப்ராக்டிஸ் செஷனை பற்றின அறிவிப்புகள் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். நீங்க அதில் கலந்துக்கோங்க. இந்த செஷன் குறித்த கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். சார், எஸ் மேடம், சொல்லுங்க. எங்களோட சைட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி எங்களை ஹியரிங்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தானே சார்? நாங்க ஒரு கண்ணை மூடி உட்கார்றது, நாங்க ஒரு டோர் க்ளோஸ் பண்ண மாதிரி. எங்க Yes, ma'am. ஹியரிங் நிறைய விஷயங்கள் வந்து அது ஹியரிங்கும் இல்லாம தான் இதை விட கூட கான்சென்ட்ரேட் பண்ணலுமோன்னு. ஆமா, இப்போ நம்ம தியானத்தில் உட்காரும்போது அமைதியான சூழலில் தான் அடிப்படையாக உட்காருவோம். ஸோ இப்போதைக்கு ஹியரிங் அதை கேட்குறத பற்றி எந்த கவனமும் நம்ம இப்போ செய்ய வேண்டாம். அமைதியான சூழலில் உட்காந்துக்கலாம். இப்போ கேட்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணத்தை, ஒரு டேட்டாவை வந்து தூண்டுது. அதே நான் இப்போ சொன்ன மாதிரி, இப்போ நம்ம வந்து எண்ணங்களுக்குள்ள போகலை. அது ஒரு எண்ணம்ன்ற ஒரு பொதுவான பார்வைக்கு வந்துட்டோம். எண்ணம் வருது, மூச்சை கவனிக்கிறோம் எப்படின்ற அடிப்படைக்கு நம்ம உயர்ந்துட்டோம். முன்னாடி என்ன பண்ணுவோம், இது என்ன எண்ணம், இது அவனை பத்தின எண்ணம், இது இதை பத்தின எண்ணம், இது அன்னைக்கு நடந்துச்சு அதை பத்தின ஒரு எண்ணம், இப்படி நம்ம இருந்துட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, அப்படி ஃபிளைட் மேல போகும்போது எல்லாமே ஏரியல் வியூல தெரியுற மாதிரி, இது எண்ணம், இது கவனித்தல் செயல் என்ற நிலைக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான். இப்போ ஒரு செவியேற்றல் நீங்கள் செய்தால் கூட அது வந்து எண்ணம்ன்ற கேட்டகரியில தான் வரும். இப்போ அகைன் நம்ம எண்ணங்களை பத்தி ஒன்றும் ஒரி பண்ணவே வேண்டாம். அது வரத்தான் செய்யும். அது வரட்டும். அது அது வராம இருக்கிறதுக்கான விஷயத்த செய்ய முடியாது. அது நல்லதா இருக்கிறதுக்கான விஷயத்த தான் செய்ய முடியும். அதை நம்ம பின்னாடி செய்ய போறோம். இப்போதைக்கு என்ன வரட்டும், மனசுக்கு 2 தன்மை இருக்குது அப்படின்றது மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? சார், எஸ் சார். சார் இப்போ மனம் ஒன்று வந்து மூச்சை கவனிக்கக்கூடிய அந்த ஒரு செயலை செய்துகிட்டு இருக்கிற நேரத்துல மனம் 2 என்ன சார் செய்யுது? அதோட இணக்கமா இருக்கா, இல்ல நல்ல இல்லாம கேள்வி, போயிருந்தா? நல்ல கேள்வி. அதாவது மனம் 1 மட்டும் ஒன்றை செய்ய முடியாது, மனம் 2 மட்டும் ஒன்றை செய்யவே முடியாது. எதை செஞ்சாலும் மனம் 1ம் மனம் 2ம் சேர்ந்து தான் செய்ய முடியும். ஓகே சார். அந்த ஒரு தன்மை நடக்கிறது தான் மனம் 2உடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதுதான் நான் சொன்னேன், மனம் 2 இன்டைரக்டா தான் நம்ம அப்ரோச் பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு, இது ரொம்ப முக்கியமான கேள்வி சார் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு தவறான ஒரு செயலை, தரம் தாழ்ந்த ஒரு செயலை, மானக்கேடான ஒரு செயலை செய்கிறீர்கள். சரிங்களா சார்? இப்போ அந்த செயலை செய்யும்போது மனம் 1 என்ன பண்ணிட்டு இருக்கு சார்? இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு நமக்கு. கூடயே தான் இருக்கு சார். தப்பு பண்றியே, தப்பு பண்றியே, தப்பு பண்றியே, பாவம் பண்றியே, பாவம் பண்றியே. அதேதான் மனம் 1 மூச்சு கவனிக்கும் போது மனம் 2ம் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்கு. இன்னும் என்னமோ நல்ல பிள்ளையா உட்கார்ந்துருக்கு அது. இல்ல அது பயத்துல உட்கார்ந்துருக்கு. என்னமோ பண்றாங்க, நம்மள ஏதோ செய்ய போறாங்க அப்படி சொல்லிட்டு அது கூடயே தான் இருக்கும். மனம் 1ம் மனம் 2ம் சேர்ந்ததுதான் மனம் என்பது ரொம்ப தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். காயினோட 2 பக்கங்கள் மாதிரி மனம் 1உடைய செயல்பாடுகளோடு மனம் 2 இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமே. அதுக்காக தான் இதெல்லாம் செய்யறமே. ஏன்னா அதை தனியா விட்டு அது வேற பக்கம் டெவலப் ஆயிட்டு இருக்கும்.
இது வந்து மனம் ஒண்ணு கூட தான் இருந்தாகும். ஓகே சார். அதனாலதான் நம்ம உள் சூழலுக்குள்ளே போறோம். கண்ணை மூடும்போது மனம் ஒன்னுடைய கட்டளைக்கு மனம் 2 இணங்கி நடக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துடும். அதனால மனம் 2 எங்கேயும் போல கூடியதான் இருக்கு. நீங்க வந்து மூச்சை கவனிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை அதுவும் பார்த்துட்டு தான் என்ன மூச்சு கவனிக்கிறாரு அப்படின்னு அதுதான் கூப்பிடுது. வாங்க 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 கூப்பிடுது. சில பர்டிகுலர் எண்ணங்கள் எல்லாம் உருவாக்கும் அந்த மனம் 2ங்கிற அந்த டேட்டா. இப்ப நம்ம அந்த பர்டிகுலர் தாட்ஸுடைய பர்டிகுலாரிட்டிக்குள்ள நம்ம போல தாட்ஸ் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டோம். அது கவனிச்சோம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, தாட்ஸ் மனசுட்டு இன்னொரு முகம் அப்படின்ற அடிப்படையில வந்துட்டோம். ஆனா மைண்ட் 2 என்ன தெரியுமா எதிர்பார்க்குது? அப்படி நீங்க பொதுமைப்படுத்தாதீங்க. பாத்தீங்களா இந்த தாட்டு அன்னைக்கு நீங்க இதை பத்தி கேட்டுட்டு இருந்தீங்களே, அது விஷயமான ஒரு விஷயம் பர்டிகுலாரிட்டிக்குள்ள உங்களை கூட்டு போகுது. ஆனா நீங்க அக சூழல இருக்கிறதால அந்த பர்டிகுலாரிட்டிக்குள்ள போகாம அது ஒரு எண்ணம், மனம் 2 ஒரு செயல் அப்படின்ற அடிப்படையில் நீங்க நிக்கிறீங்க. இதுதான் ஐடென்டிஃபையிங் த ரூட் காஸ். நம்ம மனசுல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்கான அடிப்படையான விஷயத்தை இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. மனம் 2 சம்திங் ராங்கா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ஃபார்ம் 1 தான். வெரி குட் கொஸ்டின் சார், தேங்க்யூ. இப்போ நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன அந்த மனமற்ற நிலை, அதாவது எண்ணமற்ற நிலை அப்படிங்கறதெல்லாம் இதைத்தான் கன்சிடர் பண்ணிக்கலாமா சார்? ஆமா, அதான் எண்ணங்களற்ற நிலை. அதாவது மனம் 2 வந்து இயங்கும், அது எண்ணங்களை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுங்கிறது வந்து மனம் 1 நம்ம உணர்வோம். ஓகே சார். அப்ப மனம் 1 உணர்றது அப்படிங்கிறது வந்து உணர்வு இல்லை. அதாவது உங்களுக்கு ஒரு உணர்வு வருது சார், உள் உணர்வு, ஒரு இன்ட்யூஷன் வருது. இதை நீங்க என்னன்னே சொல்ல மாட்டீங்க, என்ன நீங்க சொல்லவே முடியாது. ஒரு உள் உணர்வு, அவ்வளவுதான். இது டேர்ம் பண்றதுக்கே கூட என்னன்னு பண்ண மாட்டேங்குது, ஒரு உணர்வு, அவ்வளவுதான். உணர்த்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுதான், அது எண்ணம் கிடையாது. அது வந்து ஒரு அமைதி நிலை, ஒரு இணக்க நிலை, அது சமநிலைத்தன்மை. அப்ப சமநிலைத்தன்மையில எண்ணம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்ப எப்படின்னா, இப்ப பூமி சுத்திக்கிட்டே தானே இருக்குது, சூரியனை சுத்திக்கிட்டே தானே இருக்குது. அதை நீங்க உணர்றீங்களா இப்போ? இல்லையே. அப்போ பூமி சுத்தவே இல்லை, நான் சுத்தவே இல்லைங்க, நான் நின்றுட்டு ஸ்டெடியா தானே இருக்கிறேன், நீங்க என்ன சுத்துதுன்னு சொல்றீங்கன்னா எப்படி இருக்கு? அந்த மாதிரிதான் இந்த எண்ணங்களற்ற நிலைங்கிறது. அங்க ஒரு இயக்கம் நடக்குது, அந்த இயக்கம் ஒழுங்கா நடக்குது. ஒழுங்கா நடக்கிறதுனால அந்த இயக்கம் நமக்கு தெரியல. இப்ப சப்போஸ் இந்த பூமி வந்து தப்பா சுத்து, நம்ம எல்லாம் தூக்கி வீசப்படுவோமா இல்லையா? இப்போ ஒரு வண்டி வந்து ஸ்மூதா போயிட்டு இருக்கும்போது சத்தமே இருக்காது. ஒரு பள்ளம் மேட்டுல விழுகும்போது தானே உங்களுக்கு சத்தம் இருக்குது. அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வரும்போதுதான் அந்த சலனம் ஏற்படுகிறது. நீங்க நல்ல எண்ணங்கள்ல போகும்போது உங்களுக்கு எந்த சலனமுமே இல்லை. இப்ப நீங்க போவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, ஆனா ரொம்ப சீரா எந்த சலனமுமே இல்லாம ஸ்மூதா போயிட்டு இருக்கீங்க. அது பயணம் செய்யாத நிலை அல்ல, சுகமான நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிற நிலை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கிளியர் சார். ரைட் சார். இன்னைக்கு என்னுடைய அனுபவத்துல ஒரு கேள்வி. எஸ் மேடம். தியானம் பண்ணும்போது அமைதியான அந்த ஒரு இது மூச்சு கவனிச்சு பண்ணும்போது அமைதியான ஒரு சூழல்ல டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு, ஏதோ ஒரு இது அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு பய உணர்வு அப்படியே ஒரு இது மாதிரி ஒண்ணு ஏற்படும். அது வந்து எஸ் மேடம், இதுவுமே நடக்கும். ஏன்னா இப்போ வந்து நீங்க மனம் 1 தளத்தில் இருக்கிறீங்க. மனம் 1 தளத்தில் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவீங்க. ஒரு சின்ன இம்பாக்ட கூட பெருசா பாக்குறதுக்கான ஒரு தன்மை வந்துடும், ஒரு கெட்ட இம்பாக்ட. இதுதான் எப்படி டெவலப் ஆகும் தெரியுமா? இப்ப நம்ம நார்மலா இருக்கும்போது ஏகப்பட்ட பொய் சொல்லியிருப்போம். இப்போ இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது சின்ன மிகைப்படுத்தி வரும் சொல்லியிருப்போம், அதுவே பெருசா தோணும். இது எதுக்கு இப்படி சொன்ன, உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்கலாமே. பொய் சொன்னப்பெல்லாம் ஒன்றும் தோணாது, ஒரு உண்மையே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருப்போம், அதுவே பெரிய இம்பாக்டா தோணும். உங்களுடைய அமைதியான சூழல்லே வந்து நீங்க மெடிடேஷனுக்குள்ள போக போக அந்த சப்தங்கள் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுடைய திறன் அதிகமாகும், கேட்கும் திறன், பார்க்கும் திறன், உங்களுடைய உணரும் திறன் அதிகமாகிறதுனால சின்ன சின்ன இம்பாக்டுக்கு கூட நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இன்னும் பாடி அதுக்கு தயாராகல, உள் சூழல் அதுக்கு தயாராகல. இப்போ அதுக்கான வார்ம் அப் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கும். ப்ராக்டிஸ் செஷன்ல இதை பத்திலாம் நான் அட்ரஸ் பண்ணுவேன். சரிங்க, தேங்க்யூ.
தேங்க்யூ மேடம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டே 5 செஷன் வந்து எப்போன்றதை அறிவிப்போம். அதுக்கு இன்பிட்வீன் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நம்ம வைக்க போகிறோம். அதில் தவறாமல் நீங்கள் கலந்துக்கோங்க. இது போக மந்த்லி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான தனியான ஆதிமூல தவத்துக்கான ப்ராக்டிஸ் செஷன்ஸ் தனியாக இருக்கும். அது பற்றின அறிவிப்பும் உங்களுக்குரிய தளத்தில் அறிவிக்கப்படும். ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்தோம்.